வித்தியாசம் ரொம்ப கூடுதலா சொல்றீங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன நடக்குது? கண் கூட போய் அங்க இன்னைக்கு காலையில கிராமப்புறதாவால அந்த நாகூரப்பா அந்த நாகப்பாம்பு அவுளியா நயினாரப்பாவை தான் போய் பார்த்தோம். அந்த சமாதிக்கு தான் போனோம். போனா கையில முட்டை, பால் பாக்கெட். எதுக்கு? பாம்புக்கு பால் ஊத்துவாங்க இல்லைங்க, முட்டை வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி முட்டையும் பாலையும் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் வருதுங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! என்னப்பா இது அப்படின்னு கேட்டா அது இவருக்கு படையல். படுவாவிகளா, எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மார்க்கத்தை எவ்வளவு இழிவாக ஆக்கி விட்டார்கள். இந்த மாதிரியான மூடத்தனத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வந்தார்கள். நாகதோஷம்னு சொல்லி பிரமத்தவர்கள் வச்சிருக்காங்க. இங்க நாக பாம்பு அவுளியா நயினாரப்பா தோஷம் அப்படின்ற பேர்ல நீங்கள் முட்டையை கொண்டு வந்து வைத்து விட்டு, அதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, பொம்பளைங்களை இங்க வரக்கூடிய பருதா போட்ட பெண்கள் பாக்குறோம் அப்படியே பாம்பு மாதிரி டான்ஸ் ஆடுகின்றார்கள். திடீர்னு ஒரு 10 பேர் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கின்றார்கள். ஒரு பெண்மணி அப்படியே நாகப்பாம்பு மாதிரி படம் எடுக்க, நாகினி டான்ஸ் ஆடுது. அவுளியா அந்த தர்கால அப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே அந்த மரத்துல ஊர்ந்து ஊர்ந்து அந்த அம்மா அப்படியே ஏறுது. இவ்வளவு பெரிய கொடுமை. பார்த்துக்கிட்டு இருந்தவர்கள் இவர்கள் என்ன செஞ்சாங்க? இவங்க உட்கார்ந்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உட்கார்ந்து இருந்தாலும் எல்லாருமே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! ஏன்பா இந்த மாதிரியான இழிநிலைக்கு தள்ளுவதற்காக உங்களுக்கு இஸ்லாம்